புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரையுலகில் நடித்து வந்த காலத்தில் அவருடன் இணைந்து பல நடிகர்கள் நடிக்க விரும்பினார்கள். ஆனால் பிரபலமான நடிகர்களாக இருந்தும் சந்தர்ப்பங்கள் சரியாக அமையாததால் அவருடன் நடிக்க முடியாமல் போன நடிகர்கள் சிலர் உண்டு. அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் நடிகர் ஜெய்சங்கர். ஆனாலும் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் இணைந்து 2 முறை நடிக்கும் வாய்ப்பு வந்தது. ஆனால் ஒரு முறை எம்ஜிஆர் குண்டடிப்பட்டது மற்றும் எம்ஜிஆர் அரசியலில் பிஸியாக இருந்தது காரணமாக ஜெய்சங்கரால் நடிக்க முடியாமல் போனது. அதற்கு முன்பே ஒரு முறை வாய்ப்பு வந்து, ஆனால் ஒரு முன்னணி நடிகை செய்த திடீர் செயலால் அந்த படத்தில் எம்ஜிஆருடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு ஜெய்சங்கருக்கு கிடைக்காமல் போனது என்றால் கேட்பதற்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. யார் அந்த நடிகை? பின்னணியில் என்ன நடந்தது? வாங்க பார்க்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிப்பில் ஒரு தாய் மக்கள் 1971ஆம் ஆண்டு வெளியானது. இது எம்ஜிஆரின் ஆஸ்தான இயக்குனரான ப. நீலகண்டன் இயக்கிய படம். இதில் எம்ஜிஆருடன் ஜெயலலிதா மற்றும் முத்துராமன் ஆகியோர் நடித்தனர். ஆனால் இந்த படம் 1966லேயே துவங்கப்பட்டது. அதற்கு முன்னதாக இதே கதை 1964ஆம் ஆண்டு படமாக உருவானது. அந்த படத்துக்கு வசந்தம் வந்தது என பெயர் சூட்டினார்கள். அப்போது எம்ஜிஆரின் தம்பியாக அந்த வேடத்துக்கு முதலில் தேர்வு செய்யப்பட்டவர் ஜெய்சங்கர் தான். எம்ஜிஆர், ஜெய்சங்கர், சரோஜா தேவி ஆகியோர் நடித்தனர். படப்பிடிப்பு துவங்கியது. இந்த படத்தை கலைவாணரின் தம்பியும் அவரது மனைவி டி.ஏ. மதுரத்தின் தம்பியும் சேர்ந்து தயாரித்தார்கள். அப்போது சரோஜா தேவிக்கு திருமணம் நடந்ததால் இந்த படம் நின்று போனது. அதன் பிறகு 1971இல் மீண்டும் ஒரு தாய் மக்கள் ப. நீலகண்டன் இயக்கத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, முத்துராமன் உள்பட பலரும் நடிக்க தயாரானது. இந்த படத்திலும் ஜெய்சங்கருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் திரைத்துறையில் மட்டுமின்றி அரசியல் துறையிலும் எம்ஜிஆர் பிஸியாக இருந்ததால் படப்பிடிப்புகளில் அவர் கலந்து கொள்வதில் தாமதம் ஏற்படும். இடையில் 1967ஆம் ஆண்டு துப்பாக்கிச்சூடு சம்பவம் வேறு. அதனால் பல மாதங்கள் அவருக்கு படங்களில் நடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அதனால் ஒரு தாய் மக்கள் பட தயாரிப்பும் தாமதமாகி 1971ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் முடிந்துதான் வெளியானது. அப்போது பல படங்களில் நடித்து வந்த ஜெய்சங்கருக்கு எம்ஜிஆருக்கு ஏற்றாற்போல் கால்ஷீட் ஒதுக்க முடியவில்லை. அவர் நடித்த மற்ற படங்களின் படப்பிடிப்பு பாதிக்கப்படும் என்கிற சூழ்நிலையில் ஒரு தாய் மக்கள் படத்தில் இருந்து விலகிக் கொண்டார். பின்னர் அந்த படத்தில் ஜெய்சங்கருக்கு பதிலாக முத்துராமன் நடித்தார். ஜெய்சங்கருக்கு வெள்ளிக்கிழமை நாயகன் என்கிற ஒரு பட்டப்பெயர் உண்டு. வாரம் இவரது படம் ஒன்று வெளியாகும் அளவுக்கு சிறிய பட்ஜெட் தயாரிப்பாளர்களின் செல்ல பிள்ளையாக இருந்தவர் ஜெய்சங்கர். சின்ன ஜேம்ஸ் பாண்ட் என்று சொல்லும் அளவுக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களில் சண்டை காட்சிகளில் புகுந்து விளையாடுவார். சிஐடி சங்கர், வல்லவன் ஒருவன், வல்லவனுக்கு வல்லவன், இப்படி பல படங்களில் இவரது சண்டை காட்சிகள் பரபரப்பாக இருக்கும். உழைப்பு உழைப்பு உழைப்பு, இதுதான் இவரின் தாரக மந்திரம். ஆனால் அதெல்லாம் 1975ஆம் ஆண்டுக்கு பின் அப்படியே மாறிப்போனது. இயக்குனர் எம். கர்ணன் பிடியில் ஜெய்சங்கர் சிக்கிய பிறகு ஜெய்சங்கர் சமுதாயத்தை பற்றி கவலைப்படாமல் பல மோசமான படங்களில் நடித்து வந்தார். அதற்கு கௌபாய் படங்கள் என்று பெயர் வைத்து கிட்டத்தட்ட ஆபாச படங்களில் இவர் நடித்து வந்தார் என்பதுதான் உண்மை. கங்கா, ஒரே ரத்தம், ஜக்கம்மா, ஜம்பு போன்ற படங்களில் இவரின் ஆபாச காட்சிகள் அத்துமீறி இருந்தது. அப்போது பணம் மட்டுமே குறிக்கோள் என்று நடித்தாரா அல்லது படம் கிடைத்தால் போதும் என்று நினைத்து நடித்தாரா என்பது புரியவில்லை. ஆனால் இவர் அப்படி நடித்த அந்த காட்சிகளை பார்த்த இளைஞர்கள் எத்தனை பேர் கெட்டுப்போய் இருப்பார்கள் என்பது இன்று வயதான சில பேருக்கு தெரியும். அதே சமயம் இயக்குனர் எம். கர்ணன் கேமரா கவிஞர் என்கிற பெயரில் அந்த அளவுக்கு அவ்வளவு மோசமாக காட்சிகளை படமாக்கி இருப்பார். ஆரம்பத்தில் நல்ல நல்ல படங்களில் நடித்து வந்த ஜெய்சங்கர் இதுபோன்ற படங்களில் நடித்து சமுதாய சீரழிவுக்கு வித்திட்டார் என்று அவர் மீது ஒரு குற்றச்சாட்டும் உண்டு. பணம்தான் முக்கியம் என்றால் இப்படியா படத்தில் நடிப்பது என்று ரசிகர்கள், பத்திரிகைகள் அவரை கிளி என கிழித்தன. அதுவரை அவர் மீது இருந்த இமேஜ் குறிப்பாக ஜம்பு படத்திற்கு பிறகு முற்றிலும் மாறிப்போனது. ஜெய்சங்கர் கவர்ச்சி நாயகன், ஆபாச நாயகன் என்கிற பெயரை எடுத்து தன் பெயரை முற்றிலும் தானே கெடுத்து கொண்டார் என்றும் கூட சொல்லலாம். சில பத்திரிகைகள் ஜெய்சங்கரையும் ஜெயலலிதாவையும் இணைத்து கிசுகிசுக்கள் எழுதியது. ஆனால் ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர், ஜெய்சங்கர் நல்ல நட்பு இருந்தது. எம்ஜிஆர் ஒரு முறை ஜெய்சங்கரை அழைத்து, நடிகை விஜயலட்சுமியை நீங்கள் திருமணம் செய்ய போவதாக தகவல் வருகிறது என சந்தேகத்தோடு கேட்க, தான் விஜயலட்சுமியுடன் அதிகமான படங்களில் நடித்து வருவதால் இதுபோன்ற வதந்தி பரவி வருகிறது என ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துள்ளார். அதன்பின் திருமண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் அவருக்கு அறிவுரை கூறி அனுப்பியுள்ளார். அதன் பின்னர் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு ஜெய்சங்கரின் திருமணம் நடைபெற்றது. ஆனால் தனது பணிச்சுமை காரணமாக அதில் பங்கேற்க எம்ஜிஆரால் முடியாமல் போனது.
ஆனாலும் அவரின் தங்கை திருமணத்தில் கலந்து கொண்டதோடு பந்தியிலும் அமர்ந்து விருந்து சாப்பிட்டார் எம்ஜிஆர். இது இருவருக்கும் இடையே இருந்த நெருக்கத்தை எடுத்துரைக்கும் விதமாகவே பார்க்கப்பட்டது. சில நாள் கழித்து எம்ஜிஆரின் அரசியல் குறித்த கருத்து ஒன்றை வெளிப்படையாக ஜெய்சங்கர் கூற, ஆரம்பத்தில் இதனை நம்ப மறுத்த எம்ஜிஆர் அது சில மாதங்களிலேயே நடந்தேறியதும் இருவரும் மோதல் ஏற்பட்டது. அது எளிதாக கடந்து போக முடியாத ஒரு சம்பவம். ஜெய்சங்கர் ஒரு திருமண விழாவில் தான் பேசியதை எம்ஜிஆர் தவறாக புரிந்து கொண்டதாகவும், இதனால் உறவில் சிறு விரிசல் ஏற்பட்டதாகவும், அது தன்னை மிகவும் பாதித்ததாகவும் கூறினார். அதன் பிறகு எம்ஜிஆர், ஜெய்சங்கர் இருவரும் சேர்ந்து நடிக்கவே இல்லை. ஏன் இருவரும் சேர்ந்து நடிக்கவில்லை என்பது இருவருக்கு மட்டுமே வெளிச்சம். ஜெய்சங்கர் எந்த கட்சியையும் சேராதவர். பிற்காலங்களில் திமுக தலைவர் கருணாநிதி வசனம் எழுதிய சில படங்களில் நடித்தார் என்கிற வகையில் அவர் மீது திமுக முத்திரை குத்தப்பட்டது. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜெய்சங்கர் கருணாநிதி அவர்களை சேர்ந்து எம்ஜிஆர் கிண்டல் செய்து படங்களில் நடித்தார். ஆடு பாம்பே மற்றும் தூக்குமேடை போன்ற படங்களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை கிண்டல் செய்து நடித்தார். ஆனால் எம்ஜிஆர் இது பற்றி எல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. எம்ஜிஆரை எப்போது அவர் கிண்டல் செய்து நடித்தாரோ அப்போது அவர்கள் மார்க்கெட் சரிய ஆரம்பித்தது. ஆனால் கட்சி நிர்வாகிகளின் சொத்து கணக்கு கேட்டதற்காக திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட பின் 1974ஆம் ஆண்டில் ஜெய்சங்கர் நடிப்பில் உன்னைதான் தம்பி என்கிற படம் வெளியானது. அதில் ஜெய்சங்கர் பேசும் வசனங்கள் எம்ஜிஆருக்கு ஆதரவாக அவர் பேசுவது போல இருக்கும். 1976ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பின் தேர்தலை தமிழகம் எதிர்நோக்கியிருந்த நேரம். அப்போது வெளியான பணக்கார பெண் படத்தில் ஜானகியின் நாயகனே ராமச்சந்திரா, ராமச்சந்திரா தர்மம் ஜெயிக்கும் என்று சொன்னவனே ராமச்சந்திரா, ராமச்சந்திரா நீ நாடாள வரவேண்டும் இந்த நாளிலே என்று TM சௌந்தரராஜன் பாடிய பாடல் இடம்பெற்றது. இந்த பாடலை படத்தில் ஜெய்சங்கர் பாடி நடித்தார். எம்ஜிஆருக்கு ஆதரவாக கருதப்பட்ட இந்த பாடல் அப்போது பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனால் ஜெய்சங்கர் அதிமுகவை சேர்ந்தவர் என்று அர்த்தம் அல்ல. ஒரு நடிகர் என்கிற முறையில் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஜெய்சங்கர் செய்தார். மற்றபடி எல்லோரையும் நண்பர்களாக கருதி பழகியவர்தான் அவர். சத்யா பிலிம்ஸ் பேனரில் RM வீரப்பன் தயாரித்த கன்னிப்பெண் படத்தில் ஜெய்சங்கர் நடித்தார். படப்பிடிப்பு கிளாப் அடித்து தொடங்கி வைத்தது எம்ஜிஆர் தான். அப்போது எம்ஜிஆருடன் ஜெய்சங்கர் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார். உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கான உடற்பயிற்சிகள் பற்றி அவருக்கு எம்ஜிஆர் ஆலோசனைகள் கூறினார். அந்த படத்தில் எம்ஜிஆரின் மெய்காப்பாளர்களில் ஒருவரும் ஸ்டன் நடிகருமான KB ராமகிருஷ்ணனும் சிறிய வேடத்தில் நடித்திருந்தார். எம்ஜிஆர் சென்ற பிறகு அவரை பற்றி தனது கருத்தை ராமகிருஷ்ணனிடம் ஜெய்சங்கர் பகிர்ந்து கொண்டார். எம்ஜிஆரிடம் எனக்கு பிடித்தது மற்றவர்களுக்கு உதவும் அவரது தாராள குணம். திரையுலகிலும் அரசியலிலும் அவரவர்கள் தாங்கள் சார்ந்த கட்சியினரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டுமானால் எம்ஜிஆர் பிறருக்கு கொடுப்பதை விளம்பரத்துக்காக கொடுக்கிறார் என்று குறை கூறலாம். ஆனால் பிறருக்கு உதவும் அவரது உயர்ந்த குணத்தை என்னை போன்ற நடுநிலையாளர்கள் ரசிக்காமலும் பாராட்டாமலும் இருக்க முடியாது என்று ஜெய்சங்கர் தன்னிடம் கூறியதை பின்னாளில் நினைவு கூர்கிறார் KB ராமகிருஷ்ணன்.